ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று பங்குனி உத்திரம் இல்லையா, அதுக்கான விலாக் தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூரில் இருக்க ஸ்ருங்ககிரிங்கிற முருகன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, ராஜராஜேஸ்வரி நகரில் தான் இருக்குது. சரியாக வீட்டிலேருந்து நாங்கள் புறப்பட்டு வரும்போது 11 இந்த கோயில் ரீச் ஆகும்போது 12 1 hour ட்ராவலு. ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் இந்த கோயிலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி போனதில்லை. நீங்கள் யாராவது பெங்களூரில் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளைமேட் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக தான் சூப்பராக தான் இருந்துச்சு. அவ்வளோ வெயில் கிடையாது, அவ்வளோ வந்து க்ளவுடியும் கிடையாது, நார்மலாக தான் இருந்தது. 10 செகண்ட்ஸில் வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கிங் பிளேஸில் வந்து நிறைய டூ வீலர்லேயும் வந்திருக்காங்க, கார்லேயும் வந்திருக்காங்க, ஆட்டோவில் வந்திருக்காங்க. நாங்கள் போன டைமிங்கில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி பார்க்க போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம் வந்து மார்னிங் 7லேருந்து மதியம் வந்து 12:30 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து 4 o'clockலேருந்து நைட் வந்து 9 o'clock வரைக்கும் இருக்குது. நாங்கள் எப்படியே கரெக்டாக 12 ரீச் ஆனதுனால 1 hour வந்து சாமி நல்லா பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ முருகனை பார்த்ததுனால ரொம்ப வந்து மனசு வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேயும் வந்து மயில் இருக்கும். இதான் வந்து என்ட்ரன்ஸு, ஸ்டெப்ஸ் இருக்கும். கோவிலோட ரைட் சைடில் தான் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து இங்கேயே வந்து விட்டுட்டு போகணும். ஸ்டெப்ஸில் ஏறும்போது வந்து ரொம்ப சூடாக தான் இருந்துச்சு. நல்ல மத்தியான டைம்னால நான் பயங்கரமாக சூடாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோன்னு வந்து ஏறிட்டோம். அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான், எல்லாராலையும் ஏற முடியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்கமும் சைடில் வந்து பார்க் பண்ணிக்கலாம், 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டெப்ஸ் ஏறும்போது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து பூஜை திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி ஒரு ஷாப் இருந்துச்சு. அதில் நம்ம எது தேவையாக இருக்கிறது எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 24 ஸ்டெப்ஸு இருக்கும். அதில் நம்ம ஏறிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்லேயே வந்து பஞ்சமுக விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை பார்த்துட்டு தான் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், பஞ்சமுக விநாயகர் ரொம்ப அழகாக காட்சியளிப்பார். அதுக்கு முன்னாடி எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. பூசாரி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம், வேணும்னா அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஒரு அர்ச்சனைக்கு வந்து 10 rupees வந்து கொடுத்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமில் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இது வந்து அந்த விநாயகர் வந்து சுற்றி வரும்போது எடுத்த வீடியோ. சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏறுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 152 ஸ்டெப்ஸ் இருக்கும். அவ்வளோ வந்து கஷ்டம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு இங்கேருந்து கீழே பார்த்திங்கன்னா அந்த வியூலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறது பாருங்கள், ஃபுல் சிட்டியே வந்து தெரியும். ஃபுல்லாக தெரியுதுங்களா, ஃபுல் சிட்டியே தெரியும். நல்லா சூப்பராக இருந்துச்சு. பக்கம் பாருங்கள், ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ரைட் சைடில் வந்து புத்து மாதிரி ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் இது நாங்கள் உள்ளே போயிருக்கோம். இது வந்து பார்க்குறதுக்கு குகை மாதிரியே இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து காட்சியளிப்பார். இந்த வியூ உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில் மாதிரியே இருக்காது. இது வந்து புத்து மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்தது. சிவபெருமான் வந்து லிங்க வடிவத்தில் வந்து காட்சியளிப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைட்லலாம் வந்து வெளியில் இருக்க சன்லைட் உள்ளே வர மாதிரி லைக் விண்டோ மாதிரி பாருங்கள், அழகாக சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு சாமி இருக்குது. எல்லாருமே லைனில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த டைமில் வந்து எல்லோரும் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க, புதுசாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அவ்வளோ வந்து கூட்ட நெரிசல் கிடையாது உள்ளே. அதனால் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இங்கே நல்லா. அப்புறம் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டாங்க, வீடியோ எல்லாமே எடுத்துக்கிறாங்க. எந்த ஒரு தடையும் இங்கே இல்லை. இன்றைக்கி மட்டும்தான் இல்லையா, இல்லை எல்லா நாளும் இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சிவபெருமான் கோவிலோட ஃபுல்லாக வந்து இது ஓவர் வியூ ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு. அங்கங்கே வந்து ஹோலாக இருந்துச்சு. வெளியே இருக்கிற சன்லைட் வந்து உள்ளே படுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே அந்த மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக வித்தியாசமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இது பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. லிங்க வடிவம், அதுவும் வந்து சிவபெருமான் வந்து செம்ம அழகாக காட்சியளிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட எக்ஸிட் இது. இந்த பக்கம் வந்து வெளியில் போயிட்டு திரும்ப வந்து ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
இப்படி ஸ்டெப்ஸ் ஏறிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறிட்டே இருக்கும்போது ரைட் சைடில் வந்து ரொம்ப லாங்காக வந்து வேல் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் வந்து பாம்பு வந்து சுருண்டுக்கிட்டு வால் மாதிரி கீழே தொங்குற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அதுவும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் உள்ளே இருந்தார்ல, அதுக்கு மேலே வந்து எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. அவுட்டர் லுக்கு ஃபுல்லாக புத்து மாதிரியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் வந்து ஏறுற மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து இறங்குற மாதிரியும் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ஏறிட்டு வந்து திரும்பி நின்றுட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து வியூவாக எடுத்திருக்கேன். அது வந்து பாருங்கள், அது அப்படியே க்ளோஸ்அப்பில் அதெல்லாம் தெரிஞ்சுன்னா சிட்டி ஃபுல்லாகவே தெரியும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ் எல்லாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏற கண்டினியூ பண்ணியாச்சு. இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து நம்மளோட சூப்பர் ஹீரோவை பார்க்க போகிறோம். மேலே இருக்கார், அவர் தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் கீழே வந்து பஞ்சமுக விநாயகர், சிவபெருமான் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம முருகனை பார்க்க போகிறோம். மேலே போயிட்டே இருக்கோம். இந்த கோயிலோட முழு பேர் என்ன அப்படின்னா ஸ்ருங்ககிரி ஸ்ரீ சண்முகா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெங்களூர்லேயே இது வந்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோவில்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. எல்லாம் புத்தாக டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக யோசித்து அது பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஃபேமிலியோட கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அந்த சிவபெருமான் ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக இருக்கனால நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம முருகனை வந்து ரீச் பண்ணிட்டோம், மேலே வந்துட்டோம். இப்போ வரைக்கும் இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னென்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை, இப்போ தான் சொல்ல போகிறேன். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 6 முகம் கொண்ட முருகனோட ஃபேஸ் இருக்கும். அதுதான் அந்த கோவிலோட பயங்கர ஸ்பெஷல். அவ்வளோ அழகாக காட்சியளிப்பார் முருகன் வந்து. ஃபேஸ் வந்து 6 முகமாக வந்து காட்சியளிப்பார். கிட்ட வந்து முருகன் கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம பூஜை திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, விளக்கு, இந்த எலுமிச்சை பழத்தில் விளக்கு போடுவோம்ல, அது மாதிரி நம்ம எது வேணால் அங்கே வந்து போடலாம். கீழேருந்தே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய பேர் போடுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போடலாம். இங்கே வந்து சாமி பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஹீரோ வந்து அழகாக காட்சியளிக்கிறாரு. முருகன் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். இங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்க அலோடு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் இப்போ வந்து எல்லாருமே எடுத்தாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்க முடிஞ்சுது, அதனால் நானும் எடுத்துட்டேன். அதுதான் உங்கள்கிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முருகனோட ஃபேஸ் வந்து 6 முகம் இருக்கும். 6 முகம் கொண்ட முருகர் தான் இவர். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கார். பாருங்கள், பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 6 முகம் கொண்ட முருகர் தான் இவர். செம்ம அழகாக காட்சியளிப்பார். நாங்கள் இதை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து நான் ஒரு ½ அன் ஹவராக வந்து இங்கேயே நின்றுட்டு இங்கேயே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சுற்றி பார்க்க போனோம். சுற்றி பார்க்கும் போது பாருங்கள், கோயிலில் சைட்லலாம் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து அறுபடை வீடு இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு பிக்சரும் வந்து காட்டியிருப்பாங்க. அறுபடை வீடோட பிக்சர்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. இது வந்து திருச்செந்தூர், இதோட பிக்சர் காட்டியிருப்பாங்க. நம்ம குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் எங்கே இருக்குது, என்ன இடம், இதோட சிறப்பு என்ன நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. விநாயகர், முருகர் இவங்களோட ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் கேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து நம்ம முருகனை வந்து பார்க்க முடியும். 6 முகம் கொண்ட முருகரை வந்து இந்த கேப்லேயே பார்க்க முடியும். நல்லா வந்து க்ளோஸ்அப்பில் வந்து ஒரு வியூ எடுத்திருக்கேன். அது பாருங்கள், ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக அழகாக இருந்தது. இந்த பக்கம் சைட்லேயும் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம், அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே அடுத்ததான் பார்க்க வந்தோம் அப்படின்னா சுவாமி மலையோட பிக்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பழமுதிர் சோலை இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வரைஞ்சிருந்தாங்க. செம்மையாக இருந்துருச்சு பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் அங்கேயே வந்து 1 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சைடில் வந்தீங்க அப்படின்னா முருகர், வள்ளி தெய்வானை பிக்சர் இருந்தது. இந்த ஸ்டாச்சு இங்கே வச்சுருந்தாங்க. இங்கேயும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓவர் வியூவாக பார்த்தா இங்கே சிட்டி ஃபுல்லாக அழகாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து கோவில் வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க. திரும்ப வந்து 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், சைடில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6 முகம் கொண்ட முருகர் வந்து மேலே வந்து அழகாக காட்சியளிப்பார். இது வந்து அந்த கோயிலுக்கும் மேல் சைடு அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து இந்த கோவிலோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இது வந்து கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது.
லுக்காக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஆனால் உள்ளே அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் இப்படியே வந்து எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்படியே கிளம்பி கீழே வந்துட்டுருக்கோம். கீழே வந்துகிட்டே இருக்கும்போது இந்த புத்து மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் வந்து சிவபெருமான் இருக்கார். இது வந்து மேலே அவுட்டர் லுக்கு. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தாச்சு மெதுவாக. இப்போ வந்து இந்த டைம் முடிஞ்சதுனால இப்போ வந்து கோவில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 4 to 9 நைட் டைம் வந்து 9 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கரெக்டான டைமில் போனதுனால சாமி நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கீழே அப்படியே படிப்படியாக இறங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திர நாளில் வந்து ஆறுமுகம் கொண்ட முருகரை பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைமு செம்ம அழகாக முருகர் காட்சியளித்ததை வந்து பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. அழகாக இருந்தது. இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. உங்களுக்கு எப்படி வந்து இந்த பங்குனி உத்திர நாள் வந்து சிறப்பாக போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெங்களூரில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான முருகன் கோயில் இருக்கிறத கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, அதனால சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.